ஸ்வாட் மாஸ்டர் எங்கஸ்ட் சன் பால் வீரர் நீங்க கட்டி சிங்கம் இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஜோசோவோட வால் ரெண்டு துண்டா உடைஞ்சிருக்கும். அந்த பீமா அப்படி சும்மா கெத்தா நிப்பான். அவனுக்கு ஒண்ணுமே இருக்காதுங்க, ஒரு கீரல் கூட இருக்காது. அதை பார்த்துட்டு அந்த ஜோசோ மறந்து போயிடுவான். என்னடா இது என்னோட வாழை உடஞ்சிருச்சா, இதாண்டா என்னோட ரொம்ப பவர்ஃபுல்லான வாள் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருப்பான். பார்த்தா அங்க பீமா இருக்கான் பாருங்க, ஓகே ஒரு அடி அடிக்க சும்மா பறந்து போய் விழுந்துட்டு இருப்பான். அவனும் என்ன பண்றது, இதனால ஒண்ணுமே பண்ண முடியலையே, இது அழிக்க முடியாத சக்தி அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருப்பான். அந்த பீமாவோ கையை வச்சுட்டு முறுக்கிட்டு அப்படி சொல்லி சிரிச்சுட்டே ஓங்கி ஒரு குத்துவான் பாருங்க. குத்துற அந்த ஜோசோ வாயிலிருந்து ரத்தம் தெரிக்க அவ்வளோதான். அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பான். போட்டு அடின்னு போட்டு விழுந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் ஸ்வாட் அப்படி மேலே தூக்கிட்டு கதையை முடிக்கலாம் ரெடியாக இருப்பான் அந்த பீமா. அவ்வளோதான், கதை முடிஞ்சுது அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. மறுபடியும் அவன் இருக்கான் பாருங்க, அந்த ஸ்வாடை வச்சுட்டு தடுத்துட்டு ஓங்கி ஒரு அடி. அப்புறம் மறுபடியும் ஸ்வாடை வச்சு தடுக்கலான்னு பார்த்தா மூஞ்சிலே ஒரு குத்து. அவன் பறந்து போய் விழுவான். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக அடி இருக்கும். அவ்வளோதான், கடைசி அட்டாக்குன்னு சொல்லிட்டு அவன் ஸ்வாடை மேலே தூக்கி வச்சுட்டு ரெடியாக இருக்க. நம்ம அதை பார்த்துட்டு அவ்வளோதான் அவன் கதை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பான். அப்புறமா அவன் இருக்கான் பார்த்தீங்களா ஜோசுவா, அப்படி வாயை பொழந்துட்டு வேற மாதிரி ரெட் கலர் ஆகிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு நம்பிக்கிறவோ இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், இவன் இதை யூஸ் பண்றானா, டே என்ன பண்ணிட்டு இருக்க, இங்க பாரு டே பீமா அங்கிருந்து வந்துடுறா, இவன் ரொம்ப பவர்ஃபுல்லான அட்டாக் யூஸ் பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, அவனும் நான் பாத்துக்கிறேன் நீ பேசாம சொல்லிட்டு அங்கே நிற்பான். அந்த ஜோசா பையில டே தம்பி நான் என்ன பவர் யூஸ் பண்ண போற தெரியுதா, இதுதான் எரிமலை வெடிப்பு அப்படின்னு அவன் சொல்ல, நம்பிக்கிற அதை பார்த்துட்டு இந்த பவரா இதை யூஸ் பண்ணா அவன் அப்படி வெடிச்சு சதருவானே, இந்த தீவை மொத்தமா காணாம போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பீமாவை கூப்பிட்டுட்டு இங்க வந்து போலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை கேட்டு அந்த பீமாவோ நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் கொஞ்சம் சக்தியோட தான் இங்க வந்திருக்கேன், இருந்தாலும் நான் அதை சமாளிச்சிருவேன், நீங்க இருந்து போ நான் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு பீமா சொல்லிட்டு இருக்க. நம்ம இரவும் புரியுது அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவான். போனதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த அட்டாக் வரும் பாருங்க, டே ஜின்னி இது தப்பிடா பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி வெடிச்சு சதருவான் பாருங்க. வெடிச்சு சதரும் போது அந்த பீமா இருக்க பாத்தீங்களா, அவனோட ஸ்வாடை வச்சு ஷேடோ பவர் யூஸ் பண்ணி அந்த வெடிச்சு சதறதை அப்படியே அந்த ஷேடோ பவர் வச்சு கண்ட்ரோல் பண்ணலான்னு ஃபுல்லா கவர் பண்ணிட்டே இருப்பான். ஒரு வழியா கஷ்டப்பட்டு ஃபுல்லா கவர் பண்ணி முடிக்க பார்த்தா அந்த இடத்துல கிணத்தை காணுன்ற மாதிரி தீவே காணாம போயிடும். நம்ம அதை பார்த்துட்டு நான் ஏன் இப்படி பண்ணேன், அவனை சாப்பிட்டு விட்டுட்டேனா, ஆமா அவன் செத்துதான் ஆகணும், உனக்கு ஆகணும்டா ஜோஸ்வா அப்படி சொல்லிட்டு நம்ம மனசுல யோசிச்சுட்டு இருப்பான். அப்புறமா கட் பண்ணா நம்ம ஹீரோ ஜோசா செத்துட்டான்னு இருக்கும்போது நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருப்பான். பார்த்தா ஒரு ராஜாவோட ஃபங்க்ஷன்ல ஜோசா வந்து கலந்துருக்கான் அப்படின்னு சொல்லி நியூஸ்ல வரும். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு டே ஜோஸ்வா நீ இன்னும் சாகலையாடா, நீ எப்பறம் இன்னும் உயிரோடு இருக்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ செம்ம சாக்காயிருவான். இதோட இந்த எபிசோட் முடியுது. யாருக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட பார்க்கலாம். யாருக்கு அடுத்த எபிசோட் வேணுமோ கமெண்ட்ல ராய்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.